ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். இந்நிலையில் 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்து வரும் சூழலில் 11 மணி நிலவரப்படி வாக்கு சதவிகிதம் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் இப்போ தான் வரேன் சிமெண்ட் ஸ்கூலுக்கு. என் ஓட்டை உள்ளே யாரோ போட்டாங்கன்னு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்கிறேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட தான் கார்டு இருக்குது, என்கிட்ட தான் ஸ்லிப் இருக்குது. உள்ளே நான் போகிறேன், ஆனால் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிதா பேர். ஈரோட்டில் வளையக்கார வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் பெண் வாக்காளர் ஒருவரினுடைய வாக்கை ஏற்கனவே ஒருவர் செலுத்திவிட்டதாக அந்த பெண் வாக்காளர் புகார் அளித்திருக்கிறார். தான் வாக்களிக்க சென்ற பொழுது தனது வாக்கை ஏற்கனவே செலுத்தப்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூறியதாகவும், ஏற்கனவே வாக்கு செலுத்தியவர் இட்ட கையொப்பத்தை காட்டுமாறு கேட்டபொழுது அதை காட்டுவதற்கு அந்த அலுவலர்கள் மறுத்ததாகவும் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் தனது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பெண் புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மக்கள் ஆர்வத்தோடு அங்கு வாக்களிக்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆர்வத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் வாக்காளரினுடைய வாக்கு ஏற்கனவே மற்றொருவரால் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த பெண் புகாரம் அளித்திருக்கிறார். என்ன நிலவரம்? பூங்குழலி, அதாவது ஒவ்வொரு தேர்தலிலுமே இது போன்ற ஒரு குளறுபடிகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. அதன்படிதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் 168வது வார்டுக்குட்பட்ட வளையக்காரம் பகுதியில் பரிதா பேகம் என்பவருடைய வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தேர்தல் உள்ள அந்த பூத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தெரிவித்தார்கள். இதில் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்மணி அந்த அலுவலர்களிடம் முறையிட்டிருந்தார். தான் தற்போதுதான் வந்திருப்பதாகவும் அனைத்து அடையாள அட்டைகளையும் வைத்திருப்பதாகவும் இந்த வாக்குப்பதிவை தான் செலுத்தவில்லை என்று அவர் முறையிட்டார். இதனால் அந்த பகுதியில் அந்த வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அலுவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தற்போது வரைக்கும் 23.03% வாக்கு பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. நாம் தற்போது கோவை ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசு பள்ளியில் ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் தற்போது மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் இல்லை. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டுமே வாக்கு செலுத்துவதற்காக மக்கள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். கடந்த முறை வாக்கு பதிவின் போது, அதாவது கடந்த இடைத்தேர்தலின் போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சதவீதத்தை ஒப்பிடும்போது இந்த முறை இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் கடந்த முறை பதிவான வாக்கு சதவீத அளவிற்கு வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அளவிற்கு தான் வாக்காளர்களுடைய ஆர்வம் இங்கு பார்க்கப்படுகிறது. கடந்த முறை 74.79% வாக்குகள் என்பது இடைத்தேர்தலில் பதிவாகி இருந்தது. கடந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய மறைந்த முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஈவிக்கு இளங்கோவன் போட்டியிட்டிருந்தார். அப்போது திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து பிரதான கட்சிகளும் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட களமாக இருந்தது. அந்த இடைத்தேர்தல் களம் என்பது மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் காணப்பட்டது. இடைத்தேர்தலுக்கு முன்பாக 1 மாத காலத்திற்கு முன்பாகவே அந்த இடைத்தேர்தல் களம் என்பது சூடுபிடித்திருந்த நிலையில் இப்போது இன்று நடைபெற்று வரும் இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு பரபரப்பு இல்லாத ஒரு சூழலாகவே பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 2 கட்சிகள் மட்டுமே பிரதானமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் இருமுனை போட்டி மட்டுமே நிலவி வருகிறது. 46 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் 2 கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுகிறார்கள். மீதமுள்ள 44 பேரும் சுயேட்சை வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் கூட மக்கள் அதிக அளவில் இல்லாத ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது.
தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு என்பது இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி தற்போது வரைக்கும் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பூங்கோழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.